Hi guys, இன்னைக்கு டே 4 paramedical courses. அதுல எந்த காலேजेसல படிச்சீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் paramedical and allied science courses இத பத்தி allied health science courses இத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஓகே, சோ இதுல what are the allied health science courses அப்படினா என்னென்ன அப்படினா diagnostics lab. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டாக்டர் மட்டுமே ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்க முடியாது. அந்த ஒரு டாக்டர் மட்டுமே ஹாஸ்பிடல்ல ஃபுல் ஃபங்க்ஷன் ரன் பண்ண முடியாது. அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிச்சவங்க, ஓகேங்களா, இல்லனா பாராமெடிக்கல் கோர்சஸ் படிச்சவங்க ரெண்டு மூணு தான். இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிடலோட பில்லர்ஸ். ஓகே, அவங்க இல்லாம ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன், ஒரு ஃபுல் செட்டப், ஒரு சர்ஜரி நடக்க கூட முடியாது. ஓகேங்களா? அதனால இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில இவங்களுக்கு பாராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் முக்கியத்துவமும் இருக்கு. ஓகே, சோ அதுல என்னென்ன இருக்கு, பாராமெடிக்கல் கோர்சஸ்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் லேப், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங். இந்த ரேடியாலஜி இப்போ ஸ்கோப் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த வருஷம் நிறைய அட்மிஷன் ஆயிட்டு இருக்கு. சர்ஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் கேர், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஆபரேஷன் தியேட்டர்னாலே எப்படி காமிக்கிறாங்க, எல்லா செட்டப்பும் இருக்கு, அந்த பக்கம் மானிட்டர் ஓடிட்டு இருக்கு. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துட்டே வருது இல்லையா? அதை பத்தி தான் நீங்க படிச்சு அதை ஆப்ரேட் பண்ணுவீங்க. டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப முக்கியமா இப்போ போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி அண்ட் கார்டியாக், எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ரீஹபிலிட்டேஷன், மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல பிசியோதெரபி, வயசானவங்களுக்குலாம் கால் வலி, இடுப்பு வலி, அதுக்கெல்லாமே பிசியோதெரபி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பேஷண்ட் ரிகவரி சப்போர்ட், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மனசளவுலையோ இல்ல உடம்பளவுலையோ, அப்போ அங்க வந்து நீங்க இந்த டெக்னாலஜியை அங்க எப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான படிப்பு தான் இந்த ரீஹபிலிட்டேஷனுக்கு கீழே வர பிசியோதெரபி அண்ட் பேஷண்ட் ரிகவரி சப்போர்ட். Why choose government colleges? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஃபுல், அதாவது வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி அதுக்குள்ள இருக்கும், வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹை கிளினிக்கல் எக்ஸ்போஷர். ஓகே, நீங்க ஓவரால் உள்ள ரவுண்ட் அடிச்சிருவீங்க. அதுல என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்கு, என்னென்னலாம் டயக்னோசிஸ் பண்றாங்க, ஸோ இதெல்லாமே வந்து ஓவரால் நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க, ரவுண்ட் அடிச்சு கத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ட்ரைனிங் டைரக்ட்லி இன் மேஜர் கவர்மெண்ட் காலேஜஸ். நீங்க படிக்கிற காலேஜஸ்லயே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து சேலரியும் தருவாங்க. படிக்கும் போதே சேலரி வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு அனுப்பி அங்க உங்களுக்கு சேலரி ரெடி பண்ணி தருவாங்க. கவர்மெண்ட் ரெகக்னிஷன், நீங்க ஆல் ஓவர் இந்தியா எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். நீங்க எங்க வேணாலும் லேப் செட் பண்ணிக்கலாம். பெட்டர் பிளேஸ்மெண்ட். ஓகே, எனக்கு லேப் செட்டில் பண்ணலாம் ஐடியா இல்லை, நான் எங்க ஒர்க் போறேன் அப்படின்னா ரெண்டு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் செக்டார்லயும் வாய்ப்பு இருக்கு, பப்ளிக் செக்டார்லயும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? டாப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எய்ம்ஸ், லோ ஃபீஸ் பிரீமியம் எஜுகேஷன். ஓகேவா? எய்ம்ஸ் நியூ டெல்லி, ஜிப்மர் புதுச்சேரியில இருக்கு, பிஎச்யூ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஓகேவா, வாரணாசியில இருக்கு, ஏஎம்யூ அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, ஓகேவா, அலிகார்ல இருக்கு, ஐஎல்பிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிவர் அண்ட் பிலியரி சயின்சஸ், பைலியரி சயின்சஸ், இது எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. பாப்புலர் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, நீங்க லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணலாம், நல்ல சேலரி வரும். பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங், நான் சொன்னேன் இல்லையா, ரேடியாலஜில இந்த வருஷம் வந்து அட்மிஷன் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. பிஎஸ்சி ஓடிடி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அதை பத்தி நீங்க படிச்சு அங்க வந்து நீங்க அங்க இருந்து அந்த ஒர்க், ஒரு சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டப் பண்ணணுமோ அதெல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான். நெக்ஸ்ட் பிஎஸ்சி டயாலிசிஸ்,
ஒரு பேஷண்ட் ரிகவரி பண்றதுக்கு கிட்னி ஃபெயிலியரா இருக்கவங்களுக்கு அந்த ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தான் வந்து பார்த்துப்பீங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ என்னெல்லாம் பண்ணா சார் நீங்க இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னா, கண்டிப்பா மெயினா எல்லா காலேஜஸ்மே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச அந்த நீட் எக்ஸாமினேஷன். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பயோமேக்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கலாம், பயோமேக்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும். ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன இருக்கு? CUET, எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி ஸ்பெசிபிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எல்லா காலேஜுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியா எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் வந்து எய்ம்ஸ் காலேஜுக்கு வந்து தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்க நீட்டே இருக்கலாம், எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். எந்த மார்க் உங்களுக்கு நல்லா இருக்கோ இல்ல 2 மார்க் கம்பைன் பண்ணி கூட உங்களுக்கு சீட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாரும் இதுக்காக தானே படிக்கிறோம். அப்போ இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ், கவர்மெண்ட் செக்டர்ஸ், டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் லேபரேட்டரிஸ், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். ரீஹாபிலிட்டேஷன் என்னது? மறுவாழ்வு மையம். ஓகேவா? ரிசர்ச் நீங்க வந்து ரிசர்ச் ஒர்க்ல இன்வால்வ் ஆகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லேப் டெக்னீஷியன் அண்ட் ரேடியாலஜி டெக்னீஷியன். நெக்ஸ்ட் வந்து ஓடி டெக்னீஷியன் அப்படின்னா ஆபரேஷனல் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ். ஓகேவா? அண்ட் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ். தென் எமர்ஜென்சி கேர் அசிஸ்டன்ட் அண்ட் கார்டியாக் டெக்னீஷியன். ஓகேவா? எமர்ஜென்சி கேர் வந்து அங்க எமர்ஜென்சி கேர் அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துப்பீங்க. எப்போ? படிக்கும் போதே கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க போனோடனே உங்களுக்கு ஒர்க் ஈஸியா இருக்கும். ஒர்க் பண்ண போகும்போது நிஜமா அந்த டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் பண்ண போகும்போது நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஸ்பெஷலிஸ்டா தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? salary future சும்மா ரஃபா தான் போட்டுருக்கோம். இனிஷியல் ஸ்டார்டிங் salary என்னமோ 20 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். 20 25 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா இயர் பை இயர் உங்களுக்கு இன்கிரிமென்ட் சூப்பரா இருக்கும். ஓகேவா? சோ growth potential என்ன சொல்றாங்க? 45k. நெக்ஸ்ட் இயரே வந்து உங்களுக்கு 45k க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2-3 இயர்ஸ்ல உங்களுக்கு 45k வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் எனக்கு அதிகமான சம்பளம் வேணும் சார், அதான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க வேலை பார்த்துக்கிட்டே ஐஏ டிகிரிஸ் படிக்கலாம். வேலை பார்த்துக்கிட்டு ஐஏ டிகிரிஸ் படிச்சுட்டு நீங்க அங்கேயே வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க படிச்சு முடிச்சு அந்த சர்டிபிகேட் போய் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை போட்டு கொடுப்பாங்க. ஓகே. சோ ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஐஏ ஸ்டடீஸ் போலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் போலாம், ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கலாம், ரிசர்ச் ரோல்ஸ் எடுத்துக்கலாம், இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, why choose enlightening academy? ஓகேவா? சரி, இதுக்கு நம்ம எங்க சார் போய் படிக்கணும் அப்படின்னா, அதுல வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு, enlightening academy. ஓகேவா? இதுல வந்து நாங்க ஆன்லைன்லயுமே கோர்ஸ் எடுக்கிறோம், ஆஃப்லைன்லயுமே கோர்ஸ் எடுக்கிறோம். எங்க கிட்ட வந்து நிறைய பிள்ளைங்க, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், இந்த நீட் ஜேஇ ஃபீல்ட்ல இருக்கோம். எங்க கிட்ட இருந்து நிறைய பிள்ளைங்க இப்போ எம்பிபிஎஸ் ஆகட்டும், பாராமெடிக்கல் கோர்சஸ் ஆகட்டும், இன் வேரியஸ் காலேஜஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க நாங்க ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்பீச் கொடுக்க சொல்லுவோம். ஓகே. சோ அதே மாதிரி நாங்க A to Z, அதாவது ஒரு பிள்ளைய சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனுப்பி, சிபிஎஸ்சி பிள்ளைங்கன்னா சிபிஎஸ்சி சொல்லி கொடுத்து, நீட் பிள்ளைங்கன்னா நீட் சொல்லி கொடுத்து, நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி, காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாம நாளை பின்ன ஒர்க்ல அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனோ இல்லைன்னா அந்த ஒர்க்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு வேலைக்கு போற வரைக்கும் எல்லா மென்டர்ஷிப்பும் நாங்கள் பண்றோம். ஓகேவா? அட்மிஷன் சப்போர்ட் பண்றோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் பண்றோம், மென்டர்ஷிப் பண்றோம், கரியர் கைடன்ஸ் பண்றோம். ஓகேவா? நீங்களோ இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் ஆர் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்கள எங்ககிட்ட அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்க, நாங்க உங்களுக்காக பெஸ்ட் கோச்சிங் பண்ணி தரோம்.
ஓகேங்களா? இங்க கிளாஸஸ் ரெகுலரா நடக்கும். உங்களுக்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். உடனே வைக்க மாட்டோம். ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் இடையில நடக்கும். அது வந்து எங்களோட கடமை, கோச்சிக்காதீங்க. ஸோ அவங்களுடைய மார்க்குடைய ப்ரொக்ரெஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்லேயே அவங்களுடைய மார்க் எல்லாமே அனுப்பிடுவோம். இவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே கூட அனுப்பி விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி A to Z ஒரு கரியர் கைடன்ஸ் வித் சப்போர்ட் வித் மென்டார்ஷிப்போட ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை தேடி வாங்க, எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.